நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது வந்து சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 28 வருஷத்துக்கு பிறகு, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 7.5 சனி ஆரம்பம். அப்போ 30 வருஷம்னா எப்போ சார்? 95 95 எந்த 1995 எந்த குழந்தைகள்லாம் பிறந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் மேஷத்தில் சனி பகவான் இருந்திருப்பார். அப்போ பிறக்கும் போதே முதல் சனியை அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போது செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய மிடில் ஏஜில் 30 வயசில் வரக்கூடிய சனி பெயர்ச்சி. இதுக்கப்புறம் உங்களுக்கு 60 வயசில் தாங்க வரும். அது 3வது சனி பெயர்ச்சி. அது உங்களுக்கு நல்லா யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமைந்துவிடும். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, 7.5 சனி ஆரம்பம். கவலை வேண்டாம். மேஷராசி எந்த சனியும் இல்லாமலே நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, புரியுதுங்களா? மேஷராசி அன்பர்களே, அதுவும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் அதிகாரமிக்கவர்கள்லாம் கூட நிறைய பரணி நட்சத்திர அன்பர்கள், குறிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்கள், அஸ்வினியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க 2 பேருமே சனியுடைய தாக்கம் இல்லாமலேயே, சனி கும்பத்தில் இருக்கும்போதே சனியுடைய பார்வைப்பட்டு 2023, 22, 23 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போ புதுசாக இனிமேல் ஒரு துன்பம் வருவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 7.5 சனி உங்களுக்கு நன்மையை செய்யும். ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் 2026, 2027 இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சனியுடைய தாக்கம் எதுவுமே இருக்காது. இப்போ மேஷராசி என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது சார்? நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களை ஏதேனும் ஒரு வீடு வாங்க வைப்பார் சார். வீடு கட்டி கொடுப்பாரு, கவலையே படாதீங்க. ஒரு நிலம் வாங்கி கொடுப்பார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான். இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்த வாங்கி அந்த பூமியை தொட்டு தான் அவங்க கெட்டு போயிருப்பாங்க. ஒரு இடமாற்றமாக இருக்கும். ஒரு புதுசாக நான் இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ண சாமி, அதில் போய் வீடு கட்ட ஆரம்பித்தேன், அன்றைக்கி தான் எனக்கு 7.5 ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு வீடுனா அந்த வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க, இல்லை ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. சம்திங் அந்த இடத்த ஏதோ டச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடதோஷம், பூமி தோஷம் இவங்களை வந்து மிகப்பெரிய சறுக்கலுக்கோ இல்லை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கோ ஆளாக்கியிருக்கும். திரும்பி வர முடியாத ஒரு சுவடுகளை அது ஏற்படுத்தி இருக்கும். இதை தான் நம்ம இடதோஷம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இந்த இடதோஷத்தை பற்றி வேறு யாருமே பேசுகிறது இல்லை. நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இடதோஷத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்போம். வாஸ்து தோஷம் வேறு, இடதோஷம் வேறு. அப்போது மேஷ ராசி என்பர்களே, அந்த மாதிரியான இடதோஷங்கள் கூட இருக்குமே, ஆனால் அது உங்களை வந்து சரி பண்ணியிருக்க விட்டுருக்காது, உங்களை யோசிக்க விட்டுருக்காது. அப்போது இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்கள் புத்திக்கு அது எட்டி இதை நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். அப்போ நம்ம இதை சரி பண்ணிட்டா நம்ம வந்து இன்னும் கூட வாழ்க்கையில் நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் ஏற்பட்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே. அதே போலத்தான் இட வாய்ப்புகள் அமையும். நிறைய அன்பர்கள் பூர்வீகத்தில் இடம் கட்டுறது அல்லது அன்கம்ப்ளீட்டாக ரொம்ப நாள் இழுத்து போயிட்டே இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, முடியவே மாட்டேங்குது. அதனால் நிறைய ஃபண்டு ப்ராப்ளம் ஏற்படுது, இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம், மொத்தமாக டேமேஜ். எந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய, ஸ்டாப்பாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே கூட டக்குன்னு ஆக்டிவேட் ஆரம்பிக்கும். அப்போ வருமானம், தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வருமானம் வருவதற்கு நல்ல காலமாக அமைகிறது. அதே போல் தான் தடைப்பட்ட பிஸ்னஸ், உங்களுடைய பிஸ்னஸ் எங்கெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அந்த தடைப்பட்ட பிஸ்னஸ் மீண்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலம்.
இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லலாம், பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், எனிவன் நீர் சம்மந்தப்பட்டது, கெமிக்கலாக இருக்கலாம். ஓகேவா? ஆமாம், நீர் சம்மந்தப்பட்ட அல்லது ஆயில் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, பில்டர்ஸு அவங்க செய்யக்கூடியவங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ். 4வது பார்த்திங்கனாக்கா கனிம வளங்கள், குவாரிகள், கிருஷர்ஸு, அப்போ கனிம வளங்கள். 5வது பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், எப்படி எந்த வகையில் இருந்தாலும் சரி தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் சரி தான். அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஆனால் ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது இல்லையா. அதே போல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அப்புறம் அதில் ஃபார்மா இண்டஸ்ட்ரி சார்ந்த மார்க்கெட்டிங், அப்புறம் ஏஜென்சிஸ், C&F இருக்கலாம், ஏஜென்சிஸாக இருக்கலாம். அதே போல் அந்த துறையை சார்ந்தவர்கள், மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்கள், மெயினாக டாக்டர்ஸ் அந்த ஃபீல்டை சார்ந்தவங்க, காவல்துறை அதிகாரிகள். சனி பகவான் காவல்துறை அதிகாரி, மறந்துடாதீங்க, காவல்னு சொன்னாலே ஐயா தான். அப்போ காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மெயினாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சனி பகவானுடைய காரகத்துவம். சனி பார்க்காமல் சனி சூரியன் சேர்க்கை இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. அப்போ நிச்சயமாக அங்கே சனி பகவான், கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், கவர்மெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இருக்குது, ஒரு என்கொயரி இருக்குது, அல்லது எனக்கு பெனிஃபிட் எதுவும் ஸ்டாப்பாக இருக்குது, சம்திங் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, அல்லது பிஸ்னஸில் எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, அரசியல் எதிரிகள் இருக்கிறாங்க, தொந்தரவு செய்கிறாங்க சாமி, நிம்மதி இல்லாமல் இருக்குது. மெயினாக இந்த கலகம்னு ஒன்று ஏற்பட்டாலே அது சனி பகவானுடைய காரகத்துவம். மறக்கவே கூடாது. நாம் ஒரு கலகம் ஒன்று பிறக்குதுன்னா இப்போ அந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ கலகம் பிறந்தால் நன்மை பிறக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இல்லைனா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அதே போல் மெயினாக பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துக்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே சரியாகும், கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அப்போ என்னை பொறுத்த வரையிலும் இந்த 2026 to 27 கம்ப்ளீட்டாக 1 இயர் சனி பகவானுடைய இந்த 7.5 சனி உங்களை ஒன்றுமே செய்யாது, சூப்பராக இருக்கும், வருமானம் நல்லபடியாக இருக்கும். 27 to 28 கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். 28 to 29 சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைஞ்சு விடும். ஸோ இது போக இன்னும் கூட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது, ஸோ இன்னும் கூட என்ன நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே. ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.